அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்னைக்கு நோன்பு வைக்க முடியாதவர்கள் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி பார்க்கலாம். ரமலான் மாதம் வந்துவிட்டது. ஆனால் சிலருக்கு ஒரு கவலை இருக்கிறது. நான் நோன்பு வைக்க முடியவில்லை, அப்படியானால் ரமலானின் அன்பை எனக்கு கிடைக்காதா என்று. இல்லை, அல்லாஹ் மிகவும் கருணையுள்ளவன். நோயாளிகள், கர்ப்பிணிகள், பயணம் செய்பவர்கள், மருந்து எடுத்துக்கொள்வோர், பலவீனமானவர்கள் இவர்களுக்கு இஸ்லாம் சலுகை கொடுக்கிறது. நோன்பு வைக்க முடியாததால் ரமலானின் நன்மை இழக்க வேண்டியதில்லை. அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள்: துஆ. 1. துஆ அதிகமாக செய்யுங்கள். ரமலான் துஆ ஏற்கப்படும் மாதம். நோன்பு வைக்க முடியாவிட்டாலும் அல்லாஹ்வை அதிகமாக அழைக்கலாம். 2. திக்ரு மற்றும் ஸலவாத் அதிகமாக சொல்லுங்கள். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின். இவை நாக்கிற்கு எளிது, ஆனால் நன்மை மிக பெரியது. குர்ஆன். 3. குர்ஆன் கேட்பது அல்லது ஓதுவது. ஓத முடியாவிட்டாலும் கூட குர்ஆன் ஓதுதலை கேளுங்கள். ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை கிடைக்கும். 4. நோன்பு திறப்பவர்களுக்கு உதவுங்கள். ஒரு நோன்பாளிக்கு தண்ணீர் கொடுத்தாலும் கூட அவரின் நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். 5. நல்ல நியத் வைத்திருங்கள். உள்ளத்தில் சொல்லுங்கள்: யா அல்லாஹ், எனக்கு சக்தி இருந்தால் நான் நோன்பு வைத்திருப்பேன். அல்லாஹ் உங்கள் நியத்திற்கே நன்மை தருவான். நோன்பு வைக்க முடியாதவர்கள் குற்ற உணர்ச்சி கொள்ள வேண்டாம். அல்லாஹ் உங்கள் நிலையை அறிவான். ரமலான் என்பது உணவு தவிர்ப்பது மட்டுமல்ல, இதயம் அல்லாஹ்வை நெருங்கும் மாதம். யா அல்லாஹ், நோன்பு வைக்க முடியாத அனைவருக்கும் முழு ரமலான் நன்மையை வழங்குவாயாக. நோயாளிகளுக்கு ஷிஃபா வழங்குவாயாக. எங்கள் நியத்தை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.